அஸ்ஸலாமு அலைக்கும் guys. டுடே ஸ்பெஷல் சோயா கோலா வரணும். குக் பண்ணுறதுக்கு 2 ஹார்ஸ்க்கு முன்னாடி நார்மல் வாட்டர் தண்ணியே இல்லாமல் சோயா நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டு ஒரு 2 பல்ஸ் விட்டு மிக்சியில் போட்டு எடுத்துக்கணும். அப்புறம் ஒரு பேனில் 4 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கல்லையை லைட்டாக வறுத்து அதையும் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு சோம்பு, இஞ்சி, பூண்டு அதை லைட்டாக வறுத்துட்டு ஒரு பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய் 2, கருவேப்பிலை ஒரு கொத்து, இதையும் நல்லா வதக்கி லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அது நல்லா வணங்கின பின்னாடி மஞ்சப்பொடி, மல்லிப்பொடி, அதுக்கப்புறம் மிளகா பொடி அதையும் நல்லா வறுத்து எடுத்துகிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க சோயாவையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அது நல்லா ஃப்ரை ஆனதும் நம்ம வச்சுருக்க 4 பல் முந்திரி பருப்பையும் அதில் போட்டு அதையும் ஃப்ரை பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பொட்டுக்கடலை பொடி 4 டேபிள் ஸ்பூன் போட்டு அதிலே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். நல்லா ஃப்ரை ஆனதும் ஃப்ரை பண்ண எல்லாத்தையும் ஆற வச்சு ஒரு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அது அப்படியே ஒரு பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தலை, அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ண பின்னாடி நல்லா மிக்ஸ் ஆனதும் நம்ம குலோப்ஜானுக்கு ரவுண்ட் பண்ணுவோம்ல அதே மாதிரி ரவுண்ட் பண்ணி எடுத்துகிட்டு ஆயில் சூடு பண்ணிவிட்டு அதில் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டா நம்ம சோயா கோலா ரெடி.